வாவ், இது உண்மையுமே ஒரு சூப்பர் டிஆர்பிங்க. உண்மையுமே சொல்லணும்னா 10:30 ஸ்லாட்டில் முதன் முறையாக செகண்ட் பிளேஸை பிடிச்சிருக்காங்க மகாநதி. 2.13 அப்படின்னு அர்பன் அண்ட் ரூரலில் எடுத்திருக்காங்க. அப்போ அர்பனில் இன்னும் அதிகமாக தான் இருக்கும். அர்பன் அண்ட் ரூரலில் ரீடெலிகாஸ்ட் சீரியல் ஃபஸ்ட்டு டைம் செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருக்காங்க. ஹலோ வியூவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. இந்த 10:30 ஸ்லாட்னால தான் எங்களுக்கு மெயின் ஸ்லாட்டில் டிஆர்பி குறையுது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ஸ் நமக்குள்ளே இருந்துட்டு தான் இருக்குது. பட் அங்கேயும் நல்லா டிஆர்பி போயிட்டு இருக்கிறதுனால சேனல் அவங்களே கண்டினியூ பண்ணிட்டுப்பா, நல்லா தான் போயிட்டு இருக்கு, புது சீரியலை விட ரீடெலிகாஸ்டே இந்த பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதில் 2.13 அப்படிங்கிறது நிச்சயமா சூப்பரான ஒரு பாயிண்ட்ஸ் தான். 5.9 அப்படின்ட்டு 7 o'clock ஸ்லாட்லையுமே ரொம்ப சூப்பரான பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. 7:30 வரைக்கும் இருக்கும்போதெல்லாம் ஒரே ஒரு 2-3 முறை தான் சூப்பராக இருந்தது. அப்புறம் நம்மளும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியே டிஆர்பி போயிட்டு இருந்தது. அதுக்கு காரணம் ட்ராக். இப்போ விகாவை சேர்த்து வச்சுட்டு 7 மணி ஸ்லாட்டில் கொண்டே தள்ளி வச்சிட்டிங்களே அப்படின்னா அங்கே தான் பிக் பாஸ் வர்றதுனால புது சீரியலுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக இப்போ போயிட்டு இருக்கு. ஒன்றும் பண்ணவும் முடியாது. ஆனால் இப்போ தொடர்ந்து நல்ல டிஆர்பி எடுக்கும்போது யோசிக்கும்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த 7:30 பிடிக்கிறதுக்கு ஆச்சரியமே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல டிஆர்பியை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. எது எப்படியோங்க நம்ம ராஜாவா இருந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதா 10:30 ஸ்லாட்லயும் ஒரு நல்ல டிஆர்பி எடுத்திருக்காங்க. இங்கேயுமே நல்லா எடுத்திருக்காங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்குமே 1 மணின்னு நினைக்கிறேன். அது மாதிரி ஒரு நல்ல டைம் கிடைச்சதுனால அவங்களும் நல்ல டிஆர்பி எடுத்துட்டு இருக்காங்க. பட் நைட்டு 10:30க்கும் கிடைக்கிறது அப்படிங்கிறது சூப்பரான விஷயம். ஆனால் எனக்கு இது தெரிஞ்ச ஒரு சிலர் சொல்றது என்னன்னா, இந்த ஈவினிங் டைம்ல டியூஷனுக்கு அனுப்புறது சில சேலஞ்சிங்கா இருக்கு. 10:30க்கு ரிலாக்ஸ்டா பார்க்கணுன்ட்டு நிறைய பேர் அங்கே போயிடுறாங்க. அதனால மெயின் ஸ்லாட்லயும் கொஞ்சம் டிஆர்பி குறையிறதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கு. அப்படின்னாலும் எல்லாமே நம்ம தானே, நமக்கு எல்லா டிஆர்பி கூட்டி பார்த்தா எல்லா ஆடியும் அவங்களும் கூட்டி பார்த்தா வருமானம் வருது இல்லை, நம்மளும் சந்தோஷமா இருக்கும்ல, டபுள் ட்ரீட் தானே அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இன்னொரு கூடுதலான விஷயம் என்னன்னா, அக்ஷய பிரபா நம்ம காவிரிக்கு வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. நானும் இந்த வீடியோ ஏதோ ஒரு வீடியோக்குள்ள பேசணும்ட்டு பேசாமே விட்டுட்டேன். வெரி சாரி. ரொம்ப முன்னாடியே அவங்க அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் குட்டிக்கும். இந்த பக்கம் காவேரி சீரியல்ல பிரெக்னெண்டா இருக்காங்க. ரியல் லைஃப்ல நம்மளுடைய காவேரிக்கு வாய்ஸ் கொடுத்தவங்க பிரெக்னெண்டா இருந்தா அவங்களுக்கு பெண் குழந்தையும் பிறந்திருக்கு. ஆனா இங்க காவேரிக்கு ட்வின்ஸ் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கதான் செய்யுது. பாப்போம், ஹாஸ்பிட்டலுக்குலாம் போற மாதிரி சாரதாமா சொல்லியிருக்காங்க. அது சார்ந்த நகர்வுகளும் வருதான்னு பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ பற்றிய கருத்துக்கள். ஸோ டிஆர்பி ரொம்ப சூப்பரா முதன் முறையா செகண்ட் பிளேஸ் 10:30 ஸ்லாட்டுக்கு வாங்கியிருக்காங்க. அதாவது ஓவராலா விஜய், சன், ஜி அப்படிங்கறதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஓகேவா, புரிதலுக்கு ஸ்டேடியம்.